வெல்கம் டு அறம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம சேனலில் தொடர்ச்சியாக எல்லா சப்ஜெக்ட்டுமே எப்படி ப்ரிலிம்ஸுக்கு அப்ரோச் பண்ணுறது, மெயின்ஸ்க்கு அப்ரோச் பண்ணுறதுங்கிறத தொடர்ச்சியான வீடியோகள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து நம்ம டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, ஸோ இந்த சிலபஸை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நமக்கு இது தனி யூனிட்டாக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் இயர் டிஎன்பிஎஸ்சி இந்தியன் எக்கனாமியோட மெர்ஜ் பண்ணி குரூப் 1 சிலபஸ்லையும் குரூப் 2 சிலபஸ்லையும் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸில் நம்ம டாப்பிக்கை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 5 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸாக வந்து மெஜாரிட்டியாக கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரியான கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா நேரடியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் 200 கேள்விகள் இருக்குது அப்படின்னா 175 ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10%லேருந்து 15% வரைக்கும் இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் ஆர் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து 1 ஒன்லி 2 ஒன்லி இந்த மாதிரியான மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து 2 அல்லது 3க்கு மேற்பட்ட கூட்டுகள் கொடுத்து கேட்கக்கூடிய கேள்விகள் இதில் இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இது வந்து ஒரு ஃபெமிலியரான பேட்டர்னாக இருந்துச்சு. ஏதோ ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சால் போதும் அல்லது ஒரு ஆன்சர் தெரிஞ்சால் போதும் நம்ம ஈஸியாக மேட்ச் த ஃபாலோயிங் ஆன்சர் பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்தது. இப்போ ரீசெண்ட் டைமில் எப்படி எவால்வ் ஆயிட்டாங்க அப்படின்னா பேர்ஸ் மேட்ச் பண்ணி கேட்குற மாதிரி எவால்வ் ஆயிருக்காங்க. அண்ட் குரோனாலஜியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் ஃபேக்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இயராக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா டேட்லேருந்து டேட்டை மட்டுமே மக்கப் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ஸாக வச்சிருக்க இடத்துலேருந்து மாறி டிஎன்பிஎஸ்சி இப்போ இயர் வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இயர் படிக்க வேண்டியது கட்டாயம். ஸோ ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எந்த ஒரு சப்ஜெக்டாக இருக்கட்டும், குரோனாலஜி கொஸ்டின்ஸ் திருப்ப கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அண்ட் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அசஸ் அண்ட் ரீசன். ஸோ இந்த அசஸ் அண்ட் ரீசனை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் குறைஞ்சபட்சம் 1 அல்லது 2 கேள்வி எல்லா குரூப் 1லையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே இந்த அசஸ் அண்ட் ரீசனை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிற ஆன்சர் ஒன்றாவும் டிஎன்பிஎஸ்சி கொடுக்குற ஆன்சர் ஒன்றாவும் இருக்குதுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய பிரச்சனை. பட் அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாங்கிறத ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டாபிக் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் எ கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ இந்த டாப்பிக்கில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னால் என்ன, யார் ரிலீஸ் பண்ணுவாங்க, இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், இதை மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும், இதை எல்லாத்தையுமே இந்த டாப்பிக்கில் படிப்போம். ஓகேங்களா? ஸோ இது எந்த அளவுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம எக்கனாமியில் என்ன படிக்கிறோமோ அதை இங்கேயும் சேர்த்து படிப்போம். ஓகேங்களா? அண்ட் அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் த சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழகத்தோட சமூக சீர்திருத்த இயக்கங்கள்னால ஏற்பட்ட தாக்கங்கள் என்ன, இதை இந்த டாப்பிக்ல படிப்போம். ஓகேங்களா? ஸோ இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரியில இருக்கும். ஸோ நம்ம ஜென்ரலி படிக்கக்கூடிய இந்தியன் ஹிஸ்டரியா இருக்கட்டும் அல்லது தமிழ்நாடு ஹிஸ்டரியா இருக்கட்டும், இதுல கண்டிப்பா இந்த டாபிக் கவர் ஆகும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வேரியஸ் செக்ஷன் ஆஃப் த பீப்புள். ஸோ இந்த இடத்துல வேரியஸ் செக்ஷன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் அன் இன்க்ளூட்ஸ் ஆஃப் ஆல் த செக்ஷன்ஸ். விமன்ஸாக இருக்கலாம், டிரான்ஸ்ஜெண்டர்ஸாக இருக்கலாம், சைல்டாக இருக்கலாம், இந்த மாதிரியான எல்லா செக்ஷனுக்கும் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸை வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்கில் ரீசன்ட் ஸ்கீம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷனல் பிஹைண்ட் த ரிசர்வேஷன் பாலிசி அண்ட் ஆக்சஸ் டு த சோசியல் ரிசோர்சஸ். ஸோ ரிசர்வேஷன் ஆரம்ப காலகட்டத்தில் எதற்காக உருவாச்சு, எப்படி எவால்வ் ஆச்சு, இப்போ என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜில் நம்ம அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டேட்டாக இருக்கட்டும் சென்ட்ரலாக இருக்கட்டும், ரெண்டுமே என்ன மாதிரியான ரிசர்வேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணுறங்கிறத இந்த டாப்பிக்கில் படிப்போம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ எஸ்பெஷலி தமிழ்நாடோட எக்கனாமி என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திச்சு வந்திருக்கு சமீப காலத்தில். ஸோ கடந்த 10 ஆண்டுகளாக இருக்கட்டும் அல்லது சமீப காலமாக இருக்கட்டும் என்ன மாதிரியான பொருளாதார மாற்றங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்குங்கிறத இந்த டாப்பிக்கில் படிப்போம். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன் த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழகத்தின் சமூக பொருளாதார நிலையில் மாநிலத்துடைய திட்டங்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்ன, இதெல்லாம் தான் இங்கே பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எஸ்பெஷலி ஆன் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், சமூக நலத்திட்டங்கள் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துச்சு, சமூகத்திலையும் சரி பொருளாதாரத்திலும் சரி என்ன மாதிரியான தாக்கங்களை இந்த திட்டங்கள் ஏற்படுத்தியிருக்குங்கிறத இங்கே பார்ப்போம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு திட்டம் இருக்குன்னா உடனடியாக அதோட வெளிப்பாடு தெரியாது. ஸோ இதற்கு முன்னால் வந்து ஒரு அரசாங்கம் கொடுத்த திட்டத்தோட வெளிப்பாடு நமக்கு இப்போ தெரியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இங்கே படிப்போம். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஹார்மனி அஸ் த கார்னர் ஸ்டோன்ஸ் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்.
ஸோ சமூக நீதிங்கிற ஒரு விஷயத்த இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணும். ஓகேங்களா. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள கல்வி மற்றும் சுகாதார நிலை என்ன. ஸோ தமிழகத்தில் பண்டைய காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் கல்வி எப்படி வளர்ந்து வந்திருக்கு, என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திச்சிருக்கு, சுகாதார நிலை எப்படி மாறி இருக்கு, நம்ம எப்படி வந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து ஒரு முன்னோடி மாநிலமா இருக்கும், இது எல்லாத்தையுமே இந்த டாபிக்ல படிப்போம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் எக்கனாமிக் growth. பொருளாதார வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டினுடைய புவியியல் அமைப்பு என்ன மாதிரியான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குதுங்கிறத இந்த டாபிக்ல படிப்போம். ஓகேங்களா. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். பல்தரப்பட்ட துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி படிக்கக்கூடிய டாபிக்ஸ். ஓகேங்களா. அண்ட் அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழகத்தில் மின் ஆளுகை. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ரிலிம்ஸ்லையுமே அதிகப்படியான கேள்விகள் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா இ கவர்னன்ஸ்லேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். இப்போ வந்து ஸ்கீம்ஸுக்கு அதுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்கீம்ஸ்லேருந்தும் கொஸ்டின்ஸ் வருது, இ கவர்னன்ஸ் டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருது. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான இ கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இப்போ கரண்ட்டில் இருக்குது, இல்லை இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியெல்லாம் ஆரம்பித்து கொண்டு வந்தோம், இதெல்லாம் தான் இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். ஓகேங்களா. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். பொது நிர்வாகம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஏன் வந்து பொது நிர்வாகத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ரீசெண்ட் அப்டேட்டில் சிலபஸில் அப்டேட் ஆன டாபிக்ஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு சாதாரண குடிமகன் பொது நிர்வாகத்தை ஏன் தெரிஞ்சுக்கணும், எதற்காக தெரிஞ்சுக்கணும், ஸோ இதெல்லாமே ஒரு பேசிக்கான விஷயங்கள். ஓகேங்களா. ஒரு நிர்வாகம் இருக்குது அப்படின்னா கடைநிலை ஊழியர்லேருந்து உச்சபட்ச அதிகாரி வரைக்கும் என்ன மாதிரியான வேலைகள் செய்வாங்க, இது வந்து ஒரு சாதாரண குடிமக்களுக்கே தெரிய வேண்டிய விஷயம். ஸோ நம்ம ஒரு சிவில் சர்வெண்ட்டாக மாற போகிறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்ஃபேர் ஓரியன்டட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் தயர் யூட்டிலிட்டிஸ். ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோமோ சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எப்படி பார்க்க போகிறோமோ அதே மாதிரி சமூக நலத்திட்டம் சார்ந்த திட்டங்கள் என்னெல்லாம் இருக்கு, ஸோ அதோட என்ன மாதிரியான பயன்பாடுகள் இருக்கு. ஸோ இப்போ சமீப காலத்திலையும் சரி இப்போதைய நடைமுறையிலையும் சரி என்ன மாதிரியான நமக்கு அந்த திட்டங்களுடைய பயன்முறைகள் இருக்குங்கிறத இங்கே படிப்போம். ஓகேங்களா. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் இன் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம். ஸோ பொது நிர்வாகத்திலையும் இப்போ என்ன மாதிரியான நமக்கு பிரச்சனைகள் இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கரப்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்லுவோம். இதை தாண்டி என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்கிறத இங்கே படிப்போம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ். மாநிலத்திலும் சரி இந்திய நாட்டிலும் சரி ஒட்டுமொத்தமாக நமக்கு சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்கிறத இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணும். அண்ட் கடைசியாக எல்லா சிலபஸ்லையும் இந்த ஒரு வார்த்தையை ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அப்போ இந்த டாபிக்ஸ்ல இருந்து ஸ்டாட்டிக்கை தாண்டி எங்கேருந்து வேணாலும் என்னால் கொஸ்டின் கேட்க முடியுங்கிறத டிஎன்பிஎஸ்சி இந்த இடத்துல மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை தாண்டி நம்ம இந்த சிலபஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மற்ற சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சோர்ஸ் புக்குன்னு சொல்லி எஸ்சிஆர்டி புக்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த புக்குன்னு சொல்லி பிரிக்கிறதுக்கான ஸ்கோப்பே கிடையாது. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது கிட்டத்தட்ட எல்லா ஜிஎஸும் சேர்ந்த மாதிரியான ஒரு சிலபஸ் தான். ஓகேங்களா. உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமி அஸ் வெல் அஸ் தமிழ்நாடு எக்கனாமி, அண்ட் இந்தியன் ஜாகிரபி அஸ் வெல் அஸ் தமிழ்நாடு ஜாகிரபி, இந்தியன் பாலிட்டி அண்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி அஸ் வெல் அஸ் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. இந்த எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுடைய டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா. ஸோ அப்போ கிட்டத்தட்ட சிலபஸில் மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்ல படிக்கக்கூடிய அதே எஸ்சிஆர்டி புக்கோட அப்ளிகேஷன் ஏரியா தான் இங்கே படிப்போம். ஓகேவா. ஸோ அதனால் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேடி எதையும் படிக்க வேணாம். ஸோ நீங்கள் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக படிக்க வேண்டிய புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டும் அண்ட் 10th ஜாகிரபியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் படிச்சாகணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஜாகிரபியோட ஃபிசிக்கல் ஜாகிரபி அண்ட் ஹியூமன் ஜாகிரபின்னு 2 சாப்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே மிக முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10th ஹிஸ்ட்ரி அண்ட் 10th எக்கனாமிக்ஸ், 10th பொலிட்டிக்கல் சயின்ஸ், 12th ஜாகிரபி. ஸோ நம்ம சிலபஸில் பார்த்த எல்லா விஷயங்களுமே மெஜாரிட்டி இந்த புக்ஸில் கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குன்னு தனிப்பட்ட முறையில் தேடி எதையும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் இதை மட்டுமே படித்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இதை மட்டும் படித்தா போதுமானு கேட்டால் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் கவர் பண்ணுறதுக்கு இது போதும். இதை தாண்டி நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் தினசரி பேப்பர் படித்தாகணும்.
அண்ட் அதை தாண்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட் பார்த்தாகணும், படிச்சாகணும். அண்ட் மினிஸ்ட்ரிஸுடைய பாலிசி நோட்ஸ், கொள்கை விளக்க குறிப்புன்னு சொல்லக்கூடிய பாலிசி நோட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே கட்டாயமாக நீங்கள் படிச்சாகணும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ்பெக்டில். ஓகேங்களா? ஸோ இந்த போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைமில் கேட்கப்பட்ட கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏரியாலையுமே அட்ரஸ் பண்ணுறேன். இ கவர்னன்ஸாக இருக்கட்டும், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், எல்லா ஏரியாலையுமே அட்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ 2024 பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் இஸ் லொக்கேட்டட் அட். ஸோ ஜென்ரலாக என்ன அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்குங்கிறது எல்லாரோட அசம்ஷனாக இருக்கும். பட் ஹெட் குவார்ட்டர்ஸில் கிடையாது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். ஸோ அப்போ தமிழ்நாட்டோட செய்ஸ்மிக் ஜோன்ஸில் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஏதாவது டிசாஸ்டர் நடந்துச்சு அப்படின்னா டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் செய்ஸ்மிக் ஜோன்ஸில் நமக்கு இந்த டேட்டா ரெக்கவரி சென்டரை லொக்கேட் பண்ணி ஆகணும். ஸோ அதற்காக எங்கே வச்சிருக்கோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில் வச்சிருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாமே பேசிக்கான ஃபேக்ட்ஸ் தான். ஸோ இது வந்து நீங்கள் படித்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் அதற்கடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை இணையம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் டெபோட். ஸோ இது வந்து ரொம்ப நாட்களாக கரண்ட் அஃபேர்ஸ்லையும் இருக்குது. அண்ட் இ கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஓகேங்களா? ஸோ நம்பிக்கை இணையம்ங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் வைட் பிளாக் செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மாநிலம் முழுவதும் பயன்படுத்தப்படக்கூடிய பிளாக் செயினுக்கான உள்கட்டமைப்பின் பெயர் தான் நம்பிக்கை இணையம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேள்வி பல ஆண்டுகளாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. PURA ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ அப்போ நகர்ப்புறத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் கிராமப்புறத்திலும் கிடைக்கப்பட வேண்டும்ங்கிறது டாக்டர் APJ அப்துல் கலாம் சாரோட ஒரு மிகப்பெரிய விஷனரியாக இருந்துச்சு. ஸோ சாரோட இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரா ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் இந்த கொஸ்டின் இப்போ கேட்கறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முடிஞ்ச 2025 முடிஞ்ச குரூப் 1ல் கேட்கப்பட்ட கேள்வி. ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. நமக்கு எல்லாம் தெரிஞ்சது சிப்காட்ங்கிற வார்த்தை தெரியும். ஓகேங்களா? இந்த சிப்காட் எதற்காக உருவாக்கப்பட்டது, எதை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப். ஸோ சிப்காட்டோட ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. 1970 உருவாக்கப்பட்டது. எதற்காக அப்படின்னா டு ப்ரொமோட் மீடியம் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ அப்போ நடுத்தர மற்றும் உயர்தர நிறுவனங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சிப்காட். அப்போ இந்த குறு நிறுவனங்களுக்காக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சிட்கோன்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கோம். ஓகேங்களா? தமிழ்நாடு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒன்று வச்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சு வச்சுட்டாலே போதும் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆன்சர் 1 and 2 ஒன்லி. சார் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ங்கிறது ஜென்ரலாக PDSன்னு சொல்லுவோம். ஸோ PDSங்கிறது நமக்கு புரிய மாதிரி அப்படின்னா ரேஷன் கடை. ஓகேங்களா? ஸோ இப்போ ரேஷன் கடையோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இதுதான் கேள்வி. ஓகே. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் இன்கம் ஸ்டேட்டஸ். ஸோ அப்போ வருமானத்தின் அடிப்படையில் ரேஷன் கார்டு கொடுக்கப்படுதான்னு கேட்டால் எஸ் கொடுக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா PHH ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே NFSA கீழே இருக்கக்கூடிய கிரைட்டீரியா அந்த கார்ட்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் சொல்லிட்டு NPHH இந்த மாதிரியான கேட்டகரிஸ்லாம் இன்கம் பேஸில் நம்ம கார்டு பிரிச்சிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஃபோக்கஸ் ஆன் த ஃபேமிலிஸ் ஆஃப் மிலிட்ரி பர்சனல்ஸ். இது பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் கேன்டீன்ஸ் இருக்குது. ஸோ இதை தாண்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட PDS கீழே இவங்களுக்குன்னு தனிப்பட்ட எந்த ஒரு சலுகைகளும் கிடையாது. ஸோ அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட் என்ஷூர்ஸ் மேக்கிங் அவைலபிள் எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆஃப் குட் குவாலிட்டி அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் எவ்ரி மந்த். இந்த எசென்சியல் கமாடிட்டிஸ்ங்கிறது ஸோ கட்டாயமாக தேவைப்படக்கூடிய அரிசி, கோதுமை இது போன்ற உணவுப் பொருட்களை வழங்குவது தான் நம்ம PDS சிஸ்டத்தோட குறிக்கோளை. ஓகேங்களா? அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணுறது இவங்களோட மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்கும். ஸோ அப்போ இந்த கேள்வியில் ஏதாவது ஒரு ஆன்சர் நமக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சாலே நமக்கு கிட்டத்தட்ட 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ TNPSCயில் இந்த எலிமினேஷன் டெக்னிக்ங்கிறது எல்லா டைமும் ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டால் பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். பட் மெஜாரிட்டி இடத்துல கை கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அதற்கு அடுத்தபடியே பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீசெண்டாக சொன்னதான்
ஸோ ஜென்ரலாகவே ஸ்கீம்ஸ்லேருந்து அதிகப்படியான கேள்விகள் ரீசெண்ட் டைமில் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அன்னை தெரசா நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் இட்ஸ் டீல்ஸ் வித். ஸோ ஜென்ரலி இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடை தெரில அப்படின்னா நீங்கள் கேள்விகளை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து டேரக்டான ஃபேக்ட் தான். பட் இருந்தாலும் தெரியல அப்படின்னா அன்னை தெரசா யாருக்காக அதிகப்படியான அவங்க வாழ்நாளை செலவிட்டாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஃபன்ஸ்க்காக தான் அதிகமாக செலவிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் இருக்கலாங்கிறதுக்கான ஒரு அசம்ஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? மூவலூர் ராமாபுரம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம் இஸ் டைட்டில்ட் அஸ். ஸோ மூவலூர் ராமாபுரம் அம்மையாருடைய பெயரோட எந்த திட்டம் நமக்காக உருவாக்கப்பட்டது? ஓகேங்களா? ஸோ தமிழகத்தில் புதுமை பெண் திட்டம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோடைய பெயர் அடைமொழியோடு உருவாக்கப்பட்டது அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய பெயருடைய அடைமொழியாக வச்சு நம்ம இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? அண்ட் ஸ்கீம் படிக்கும்போது எப்பவுமே மிக முக்கியமானது ஆண்டுகளை நீங்கள் கட்டாயமாக ஒரு முறையாவது படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2025 கேட்கப்பட்ட குரூப் 1 கேட்கப்பட்ட கேள்வி தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், ஸோ அப்போ இந்த திட்டம் யாருக்காக எதற்காகன்னு மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஓகேங்களா? அப்படி இல்லையா விடியல் பயணம் திட்டம், ஸோ இங்கே எது அது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ விமன் அட் ட்ராவல். ஸோ அப்போ பயணம்னா ட்ராவல், ஆப்வியஸ்லி நம்ம சிக்கு நேராக 1 இருக்கக்கூடிய ஆப்ஷன் இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஒரு ஆன்சரை மேட்ச் பண்ணால் ஆன்சர் கிடைக்கிற மாதிரி பல கேள்விகள் இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் அதற்கான ஸ்கோப் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ்பெக்டில் நம்ம சிலபஸை மேட்ச் பண்ணி ஜிஎஸோட மேட்ச் பண்ணி நீங்கள் படிக்க வேண்டியது மிக கட்டாயமான விஷயம். அண்ட் இதை தாண்டி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆப்வியஸ்லி கட்டாயமாக டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிச்சாகணும். தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும், வாட் எவர். நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழ் நியூஸ் பேப்பர் படிங்க, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் பேப்பர் படிங்க. ஓகேங்களா? இதை தாண்டி தமிழகத்தினுடைய கடந்த ஆண்டு கால பட்ஜெட் நீங்கள் பார்த்தாகணும், ஆண்டறிக்கையை பார்த்தாகணும். அது இல்லாமல் பாலிசியோடு சொல்லக்கூடிய கொள்கை விளக்க குறிப்புகள், ஒவ்வொரு அமைச்சகத்தினுடைய கொள்கை விளக்க குறிப்புகளை நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிலபஸ். ஸோ இதை தாண்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.